Hello students, 10th Tamil public examsல படிக்க வேண்டிய top most important golden question சிறுவினா, நெடுவினா, கடிதம், கட்டுரை இதெல்லாம் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோ பார்த்த உடனே கீழே கமெண்ட்டில் பண்ணாதீங்க, இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்றத தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான வர கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்றதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 43ல் உரைநடை நெடுவினா கேட்குறாங்க. ஸோ அந்த நெடுவினால் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்குறோம். அடுத்தது 44ல் விரிவானம் நெடுவினா, இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது அதை பார்க்குறோம். அதுக்கடுத்தது 45ல் கட்டுரையில் என்னென்ன கட்டுரைலாம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து 38ல் செய்யுள் நெடுவினால் என்னென்ன நெடுவினாலாம் படிக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கடுத்தது 39 உங்களுக்கு கடிதமில் பார்த்தீங்கன்னா எந்த கடிதம்லாம் எந்த யூனிட்லேருந்து படிக்கணும். அதுக்கடுத்தது புக் பேக்கில் இருக்கிறது என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த 3 மார்க்ஸில் படித்தே ஆகணும், அதாவது ஆல் யூனிட்ஸ் என்னென்னலாம் படிக்கணும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின்ஸ் சிறுவினா, அது எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும், அது செய்யுளில் இருக்க சிறுவினா என்னெல்லாம் படிக்கணும். அதுக்கடுத்தது அணியில் அப்புறம் அலகிடுதல் எப்படி படிக்கணும். அதுக்கடுத்தது 2 மார்க் கொஷின்ஸில் என்னென்னலாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே வந்து எந்தெந்த யூனிட்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் உடனே வந்து பிள்ளைங்க இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்கக்கூடாது, இதை மட்டும் படித்தா சென்டம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின். 100% நல்லா கவனிங்க, 100% வருவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வினாக்கள். இது மட்டும் வரும் என்று யாரும் கூற முடியாது, எந்த யூடியூப் சேனல்லையும் கூற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம கல்வி விஜி சேனல் மட்டும் கிடையாது, யூடியூப்ல எப்பேற்பட்ட சேனல் என்னதான் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட சேனலாக இருந்தாலும், அவங்க சொல்லக்கூடிய கொஷின்ஸாக இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸாக இருந்தாலும், இது மட்டும் படித்தால் போதும், இதுதான் வரும் அப்படி நம்பி படிக்காதீங்க. என்னோட உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் ஏமாறுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் கொடுத்த இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் முதல்ல படிங்க. இதெல்லாம் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது போக நீங்கள் மற்ற கொஷின்ஸ் எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. ஆனால் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. உடனே இதை மட்டும் படித்தா சென்டம் வாங்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும், முதல்ல எதெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த கோல்டன் கொஷின்ஸ்லாம் படிச்சிடணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் எது ஃபீல் ஆகுதோ அந்த கொஷின்ஸ்லாம் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். முதல்ல நெடுவினா பார்ப்போம். உரைநடை நெடுவினால என்னெல்லாம் முக்கியம். கொஸ்டின் நம்பர் 43 எதெல்லாம் கேட்குறாங்கன்னா, இயல் 1ல் இருக்க இயல் 1ல் தமிழின் சொல்வளம் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை, இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நல்லா படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல், இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இயல் 3ல் இருக்கிறது அதே நல்லா படிங்க. அதுக்கடுத்து இயல் 4லேருந்து செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள், இது 3மே வந்து மேக்சிமம் நெடுவினால அதிகபட்சமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சொன்னது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஷின் சொல்லிடுறேன், இதில் இல்லை, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்முக கலைஞர் லெசன் ஆட் ஆகிருக்கு இல்லையா உங்களுக்கு இயல் 6ல், அதில் அந்த நெடுவினா இருக்கு இல்லையா, பன்முக கலைஞர்லேருந்து உங்களுக்கு இயல் 6ல் நெடுவினா, கலைஞரோட அந்த நெடுவினா, அதாவது நாடக கலைஞர், இயற்றமிழ் கலைஞர், அந்த கொஷின் கண்டிப்பாக படிங்க, அது வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கொஷின் நம்பர் 44ல் நெடுவினால விரிவானம்ல இயல் 3 கோபல்லபுரத்து மக்கள் நல்லா பார்த்துக்கோங்க.
இதுல இயல் 2 மிஸ் ஆயிருக்கு. புயலிலே ஒரு தோணி, அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. இயல் 9 அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான், மனிதநேயம் பத்தி, அது படிச்சுக்கோங்க. இயல் 5ல மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம், இதை படிங்க. இந்த 4 நெடுவினா விரிவானத்துல மேக்சிமம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து கட்டுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் இயல் 1ல இருந்து வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 4ல விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அந்த கட்டுரை படிங்க. அதுக்கடுத்து இயல் 6ல உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை பொருட்காட்சி, இது அரசு பொருட்காட்சி இருக்கு இல்லையா, அதை கலை பொருட்காட்சியை கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கடுத்தது 38வது வினா, பகுதி 4ல செய்யுள் நடுவினால இயல் 1ல இருக்க மனோன்மணியம் பெருஞ்சித்திரனார், அந்த தமிழ் தாழ் வார்த்தை பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நெடுவினாவை படிங்க டீட்டெயிலில். அந்த ஃபர்ஸ்ட் நெடுவினா நினைக்கிறது. இயல் 2ல முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி, இதில் கற்கால செய்தின்னு இருக்கு, கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கு, கார்கால செய்தி, அதை நோட் பண்ணிக்கோங்க. இயல் 3ல ஆற்றுப்படுத்துதல், அன்றைக்கு புலவர்களை கலைஞர்கள், அது நல்லா படிச்சுக்கோங்க இயல் 3ல, சரிங்களா. அடுத்து இயல் 5ல இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு, ஸோ அது இம்பார்ட்டன்ட். இயல் 7ல சிலப்பதிகாரம் மருவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு கூறுதல், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 39ல உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு, இது இம்பார்ட்டன்ட். இயல் 8ல மின் வாரிய அலுவலர் கடிதம், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து நாளிதழ் 1ல் பொங்கல் மலர் வெளியிட வேண்டி உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். இது கூட மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்புக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, அந்த கடிதம், இந்த 4 கடிதமும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு கடிதம் கண்டிப்பாக வரும். அதே போல் அந்த கடிதம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அரசு பொருட்காட்சின்னு இதில் இருக்கு இல்லையா இயல் 6ல, அதுக்கு பதில் உங்களுக்கு கலை பொருட்காட்சி, அதையும் படிங்க. மொத்தம் 5 கடிதம் நீங்கள் படிக்கணும். அந்த 5லேருந்து 1 கண்டிப்பாக வரும். ஸோ ஈஸியாக 25 மார்க்குக்கு படிக்கும்போது நமக்கு 5 மார்க் எடுத்துடலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி படிங்க, சோம்பேத்தனப்படாதீங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாக இதை படிங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இது இயல் 1லேருந்து இயல் 9 வரையும். இந்த 9 யூனிட்ல இருக்க எல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. காமனாக ஒரே ஒரு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, இதுவுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த நோட்ஸ் என்ன அப்படின்றது. அதுக்கு அடுத்தது படிவம் நிரப்புக, அது பேஜ் நம்பர் 41லையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. சாரி, கொஸ்டின் நம்பர் 41ல படிவம் நிரப்புக கேட்குறாங்க. உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு 4 இல்லை 5 படிவம் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42ல பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தகவலேருந்து இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் கேட்குறாங்க. அதில் மெயினாக இயல் 1, இயல் 2, இயல் 3 இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி மொழிபெயர்க்க, அது ஆல் யூனிட்ஸ் படிச்சாகணும். அடுத்து பகுதி 3 பிரிவு 1ல் உரைநடை சிறுவினா கேட்குறாங்க. அடுத்தது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல், அதில் உரைநடை சிறுவினா எங்கிறது கேட்குறாங்கன்னா இயல் 1லேருந்து புள்ளியங்கன்று ஆழமாக உள்ளது, அழகாக உள்ளது, அந்த கொஷின்ஸ், அதோட இளம்பயிர் வகைகள், அதை படிங்க. இயல் 2ல் முல்லை நிலத்திலிருந்து மருதம் நிலம் கிடைக்கும் உணவுப் பொருட்கள், அது வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 3 தமிழர் விருந்தோம்பலை ஏற்படுத்திய காரணம், அது படிங்க. இயல் 4ல் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு மனிதனை மேம்படுத்துவது குறித்து சிந்தனை எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். இயல் 5 உங்களுடன் பயிலும் மாணவர் பள்ளி படிப்பை நிறுத்தி கற்பதன் இன்றியாமை, அது வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 6ல் படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்வுகள், அதுக்கு தேவையில்லை, இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்கள் லெசனில், அதுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. இயல் 7ல் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், அது இம்பார்ட்டன்ட். இயல் 8ல் சங்க இலக்கியங்கள் காட்டும், அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கடுத்து செய்யுள்ல இருந்து சிறுவினா என்னெல்லாம் படிக்கணும்னா இயல் 1ல் தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணம் படிங்க. இயல் 3ல் கூத்தனை கூத்தனாற்றுப்படுத்துதல், அது படிங்க. இயல் 4ல் மாளாத காதல் நோயாளன் போல், அது படிங்க. இயல் 5ல் மன்னன் இடைக்காடனார் என்று புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், அது படிங்க. இயல் 6ல் வைத்தியநாதபுரி முருகன், அந்த கொஸ்டின் படிங்க. இயல் 7ல் முதல் மழை விழுந்தது, அந்த கொஸ்டின் படிங்க. இயல் 9ல் சித்தாளின் வனச்சுமைகள் படிங்க. மனப்பாட பகுதியை பொறுத்தவரையும் இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5 இந்த 5 யூனிட்ல இருக்க எல்லா மனப்பாட பகுதியும் படிங்க, கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். திருக்குறளை பொறுத்தவரையும் இயல் 3ல் இயல் 6ல்
எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். அணி அப்புறம் ஆசிரியப்பா இதோட பொது விலக்கணம் என்னன்னு கேட்பாங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகிடுதல், எல்லா திருக்குறளுமே அழகிட்டு வாய்ப்பாடு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். விஎல் கிளாஸஸ் சேனலில் கிட்டத்தட்ட 40 குறளுக்குமே வந்து அழகிட்டு வாய்ப்பாடு போட்டிருந்தேன். ஆனால் சேனல் இப்போ பிளாக் ஆனதுனால திரும்ப என்னால் வந்து இந்த சேனலில் போட முடியல. தவறாக எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 மார்க்ஸில் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின் பார்த்துருவோம். இயல் 1ல் வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் அந்த கொஸ்டின் படிங்க. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்கள் படிங்க. அடுத்தது உடுப்பதுவும் உண்பதுவும், இதில் 3 கொஷின்ஸுமே கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்கு. இயல் 2ல் வசன கவிதை வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 3ல் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் வெரி இம்பார்ட்டன்ட். அதுலேயே வந்து இரடி பொம்மல் பெருகு வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இயல் 4ல் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கு இம்பார்ட்டன்ட். உயிர் உருவாகி வளர அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். செய்குதம்பி பாவலரின் கல்வி இம்பார்ட்டன்ட். இயல் 6ல் காட்டில் விளைந்த விறகில் சமைத்த உணவு அந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து உறங்குகின்ற கும்பகண்ணா அது இம்பார்ட்டன்ட். பாசவர் வாசவர் பல்நினைவழிஞர் இம்பார்ட்டன்ட். மெய்கீர்த்தி பாடப்படுவது நோக்கம். அடுத்து வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் அது இம்பார்ட்டன்ட். புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள் இம்பார்ட்டன்ட். இயல் 7ல் வெண்பாவின் இலக்கணம் எடுத்துக்காட்டோட எழுதணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது குறிப்பு வரைக அவயம் அது படிச்சுக்கோங்க. அடுத்து தீவக அணியினோட வகைகள் இயல் 9ல் இம்பார்ட்டன்ட். அன்பும் அறனும் உடைத்தாயின் அது நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து இது மட்டும் போதுமா அப்படின்னு எந்த கொஷினுமே கேட்காதீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கல்வி விஜய் சேனலில் தமிழ் எக்ஸாமில் நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழில் என்னென்ன வீடியோ போடணும் எல்லாத்தையுமே கொஞ்சம் பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நிறைய பிடிஎஃப் உட்காந்து வச்சுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் வந்து நான் முதல்லேருந்து போட்டிருந்தா நீங்கள் வந்து அதை மட்டும் படிச்சுட்டு கம்முன்னு இருந்திருப்பீங்க. ஏன்னா எனக்கு பிள்ளைங்க வந்து எனக்கு எல்லாரும் 90+ கண்டிப்பாக வாங்கணும், 100க்கு கண்டிப்பாக சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணணும், இல்லைனா 99 ஆச்சும் வாங்கணும். ஓகே, அதனால தான் வந்து நெருக்கத்தில் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து என்ன வீடியோ போடலாம், 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக் அது போடலாமா, இல்லை இன்சைட் 1 மார்க் கொஷின்ஸ் போடலாமா, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொடர்ச்சியாக போடலாம், இல்லை அணிகள் போடலாமா, இதில் எது முக்கியமாக போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்ப்போம். மனப்பாட பகுதி இயல் 1லேருந்து இயல் 5 வரையும் இருக்குது, எல்லா மனப்பாட பகுதியும் படிங்க. திருக்குறள் மட்டும் இயல் 2ல் இருக்கிறது, இயல் 3ல் இருக்க மனப்பாட பகுதியும் இயல் 6ல் இருக்க மனப்பாட பகுதி 10 குறளையுமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஏன்னா நான் 2 மார்க் கொஷின்ஸ், 3 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ், 8 மார்க் கொஷின்ஸ், கோல்டன் கொஷின்ஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் தயவு செஞ்சு படிங்க, கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இதை படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் போதுமான்னு கொஷின் கேட்காதீங்க. அந்த கொஷின் பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு தெரியல. எதெல்லாம் முக்கியம்னு சொல்றாங்களோ அதை முதல்ல படிங்க. வீடியோ பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் குழந்தைங்களை இதில் இருக்கிறதுல எல்லாமே தெரியுமா, அவங்க தெரிஞ்சிருக்காங்களா, படிச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. இதை படிக்காமல் போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஐயோ அவங்க சொன்னாங்களே அதை நம்ம படிக்கலையே அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் மேலே உள்ள அக்கறையில் பாசத்தில் முழு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாரும் நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், கடவுளை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாரும் சூப்பராக எக்ஸாம் பண்ணுவீங்க, தைரியமாக எக்ஸாம் எழுத போங்க, பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. ஜஸ்ட் ஸ்கூலில் நீங்கள் 9th ஆனுவல் எக்ஸாம் எழுதலையா, குவார்டர்லி எழுதலையா, அது போல தான் இதுவும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக நேர்மையான வழியில் போய் நம்ம பண்ணிட்டோம்னா எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இப்போயே வந்து எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்ம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகே, தைரியமாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உபயோகமான வீடியோ மட்டும்தான் கல்வி விஜய் சேனலில் போடுவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ நாள் பார்க்கலன்னு சொல்லிட்டு 2-3 நாளில் மெசேஜ் வருது. சரிங்களா, நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வந்து 10,000 1 lakhம் 20,000 40,000 வியூஸ் போயின்னு இருக்கு தமிழ் வீடியோஸ்லாம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மீதி இருக்க 96% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோ உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் இந்த வீடியோவுக்கு நிறைய ரீச் கிடைக்கும், இந்த வீடியோ நிறைய மாணவர்களை போய் சேரும். ஸோ அத்தனை பிள்ளைங்களுமே படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த உதவியை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல மாணவர்களுக்கும்
அனைத்து மாணவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு பதிவில் நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த பதிவில் பார்ப்போம். மிக்க நன்றி.